உலக புகழ்பெற்ற அருவி நயாகரா. இது வட அமெரிக்காவில் உள்ள கனடாவிற்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையில இருக்குது. சார்ல்ஸ் பிளாண்டின் அப்படிங்கிறவருடைய முதல் பெரும் சாதனை 859ஆம் ஆண்டு நடந்துச்சு. நயாகரா நீர்வீழ்ச்சியின் 2 கரைகளையும் தொய்வில்லாத விரைப்பான கயிற்றால இணைச்சாரு. அந்த கயிறு மேல நயாகரா அருவிய கடந்து செல்வேன்னு சொன்னாரு. சுமார் 100,000 மக்கள் இந்த அரிய சாதனைய பார்க்க வந்தாங்க. பிளாண்டின் கையில ஒரு நீண்ட குச்சி, உடல்ல சாதனை புரியறதுக்கு வேண்டிய சுமைகள், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எந்த விதமான பயமும் இல்லாம முன்னேறி நடந்தாரு. ஓடுனாரு, திரும்பாமலே பின்னாக நடந்தாரு, உட்கார்ந்தாரு, படுத்தாரு, துள்ளி குதிச்சாரு, கரணங்கள் அடிச்சாரு. கீழேயோ ஆழத்துல ஈவிரக்கமில்லாத வேகமான அருவியின் பயங்கர இரைச்சல். தவறி விழுந்தா விழுந்தவரை மறுபடியும் பார்க்க முடியாது. பிளாண்டின் மறுகரைக்கு வந்தவுடனே மக்களோட ஆரவாரம் வானத்தை பிளந்துச்சு. மீண்டும் அடுத்த வருஷமும் வந்தாரு பிளாண்டின். ஏகப்பட்ட விளம்பரம், விசேஷித்த ரயில் வண்டிகள் விட்டாங்க. 2 கரைகளிலும் பெரும் ஜன சமுத்திரம். வேல்ஸ் இளவரசர் எட்வர்டும் 7வது எட்வர்டு சக்கரவர்த்தியும் இந்த சாதனைய பார்க்க வந்திருந்தாங்க. பிளாண்டின் வீல் பேரோவை தள்ளிக்கிட்டே வந்தாரு. ஆரவாரத்தின் மத்தியில அமெரிக்க கரைய வந்தடைஞ்சாரு. மீண்டும் நான் தனியாக போக விரும்பவில்லை, இன்னொரு நபரை என் முதுகில் சுமந்து செல்ல விரும்புகிறேன், விருப்பமானவர்கள் முன் வரலாம்னு சொன்னாரு. ஒருத்தர் கூட முன் வரல. இந்த சாதனைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்ச ஹாரி கால்கார்ட் அவர் கூட போக ஒத்துக்கிட்டாரு. கால்கார்ட தோளிலும் முதுகிலுமா சுமந்து சென்றார். அங்குலம் அங்குலமா அடி அடியா மெதுவா நடந்து வந்தாரு. பிளாண்டின் நதியின் மத்தி வரைக்கும் வந்துட்டாரு. திடீர்னு சமநிலை பிணைப்பு கயிறுகள்ல ஒண்ணு அருந்துட்டுது. கயிறு விரைப்பு மாறி அங்கும் எங்கும் ஆட ஆரம்பிச்சது. தனியாளா இருந்தா பிரச்சனை இல்ல, இப்போ முதுகுல கால்கார்டு இருக்காரே. பிளாண்டின் மெதுவா கால்கார்டை பார்த்து, என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனித்து இயங்க கூடாது, என்னோடு ஒன்றி விடுங்கள், நீங்கள் கால்கார்டு இல்ல. பிளாண்டின், உதாரணமா என்னோட சட்டைய பாருங்க, ஜீவனானாலும் மரணமானாலும் என்னையே ஒட்டிக்கொள்ளும், அது மாதிரி நீங்களும் என்னோட ஒன்றி இருங்கன்னு சொன்னாரு. கால்கார்டும் அவர் சொன்னபடியே செஞ்சாரு. பேராபத்தை உணர்ந்த மக்கள் ஸ்தம்பிச்சுட்டாங்க. பிளாண்டின் சாதனைய தொடர்ந்தாரு. இப்போ அங்குலம் அங்குலமா இல்ல, ஓடினாரு ஓடினாரு, ஒரே ஓட்டம். எப்படித்தான் அடுத்த பக்கம் வந்தாரோ தெரியல, அற்புதம் தான். பிளாண்டினை விட பலமுள்ள சர்வ சக்தியுள்ள கரிசனையுள்ள இயேசுவ நாமும் நம்முடைய தனித்துவத்தை இழந்து பற்றி பிடித்துக் கொள்வோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.